சரி, எப்படி காப்பாற்றலாம்? பின்தொடர்ந்து செல்கிறேன். அந்த பெண்மணி இந்த வழியாக தானே சென்றா? எங்கே சென்றிருப்பார்? அவள் மறைந்து விட்டாலே அவளை காண முடியாதா? அவளை காப்பாற்ற முடியாதா? சாந்தி, உனக்கு என்னமா நடந்தது? எதுக்கு இப்படி இது கொண்டு வருகிறாய்? அண்ணா, இந்த பாய்க்கு என்ன நடந்ததுன்னு கேட்கிறியா? உனக்கு ஏன் ஒரு தங்கையாக பிறக்கணும்? இந்த பாவை அதுக்கு நான் தங்கையா பிறக்கணும். அண்ணா, ஒரு கொடியில் இரு மலர்கள் மலர்ந்ததண்ணா.
அகத்திய நடக்க முகத்தில் தெரியும் என்று உரைப்பார்கள். உன்னை பார்க்கும் பொழுது ஏதோ சோகமாக காட்சியளிக்கிறாய். இங்க என்னதான் நடந்து எனக்கு ஒன்றும் நடக்கல. ஆமா இத பாரு, நான் உன்னை பார்த்த பொழுது நான் ஒன்று சொல்வதையே மறந்து விட்டேன். ஒன்று சொல்ல போகிறாயா? என்னமா சொல்ல போற? அண்ணா நான் சொல்வது சந்தோஷமான செய்தி அண்ணா. சந்தோஷமான செய்தியா? அப்படிப்பட்ட சந்தோஷமான செய்தி என்ன? அண்ணா உன்னை தங்கை இப்ப நானும் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்னா. சபா சபா சபா, சந்தோஷமான விஷயம். உண்மைதானே? ஆமா, என்னுடைய தங்கைக்கும் என்னுடைய மைத்திரனுக்கும் இருவருக்கும் திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்தவுடனே நானும் என் மைத்தனும் இருவரும் போருக்கு புறப்பட்டு விட்டுவோம். அப்படி இருக்க என்னுடைய தங்கை எப்படி கர்ப்பமாக முடியும்? இல்லை, ஏதோ செய்து இருக்கிறது. சாந்தி, உனக்கும் என் மைத்தனுக்கும் திருமணம் நடந்தது. உடனே ஒரு வார்த்தை கூட பேசல. நாங்கள் இருவரும் போருக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? அப்படி என்றால் உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு சொந்தக்காரன் யார்? அண்ணா, தாய் இல்லாத என்னை வீதி விஜக சென்று பிச்சை எடுத்தெல்லாம் நான் காப்பாற்றினேன். அப்படி பிச்சை எடுத்து காப்பாற்றி உன்னிடத்து சொல்லாமல் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லுமா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு. தாயுடைய முகத்தை பார்த்தது, தந்தையுடைய முகத்தையே பார்த்தது கிடையாது. கிடையாது. எனக்காக இங்கெல்லாம் சென்று இந்த பாதையை காப்பாற்றினீங்க. கேட்டு போல வாரி 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 கொடுத்தீங்க. அப்படி இருக்க உன்னிடத்து சொல்லாமல் சொல்லுமா, சொல்லு. வயிற்று வளர்க்கூடிய கருக்கு காரணத்தை தானே கேட்கிறீங்க. அண்ணா, வயிற்று வளர்க்கூடிய கருக்கு காரணம் சத்தியத்தை மறவாதே, சத்தியத்தை மறவாதே. சந்தி, சொல்லுமா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அண்ணா, ஊருக்கு போய் வந்தீங்கல்ல? ஆமா, கலைப்போடு வந்திருக்கீங்க. அண்ணா, உணவு அருந்திட்டு பிறகு பேசலாம். அண்ணா, உணவு அருந்தது பிறகு இருக்கட்டும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். உன் வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு சொந்தக்காரன் யார்? அண்ணா, இல்ல பாருண்ணா, என் மீது கோபம் என்பதே படக்கூடாது. நான் யாரு? நான் உன்னுடைய தங்கச்சி தானே. அண்ணா, அப்படி எந்த நம்பிக்கை இருந்தது கிடையாது அவனுக்கு. நம்பிக்கையா? சொல்றது கேளுண்ணா. இப்ப இதை பத்தி கேட்க வேண்டாம். நேரம் வரும்போது அப்ப நானே சொல்றேன்னா. நேரம் வரும்போது சொல்றேன். ஆமா, நான் யாரு? என்னுடைய அண்ணன். நீ யாரு? உன்னுடைய தங்கச்சி. அப்படி இருக்க உன் வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு சொந்தக்காரன் யார் என்ற விளக்கத்தை கூற முடியுமா, முடியாதா? அண்ணா, மறுபடியும் சொல்கிறேன்னா. இப்போது வேண்டாம், நேரம் வரும்போது சொல்கிறேன்னா. அப்படியா? சொல்ல முடியாது. கரிவாய் அறிவற்றனாகி எப்படி ஆண்டு முடிந்தான் மாத்தான் ஒருவனோடு ஒன்று கூடி வயிற்றில் கருவு சுமந்து கொண்டு என்னுடைய மைத்திரனுக்கு துரோகத்தை செய்து விட்டாய்.